ஹல்லேலூயா. கர்த்தர் ரொம்ப நல்லவர். ஆமென். சொல்லுவோம், கர்த்தர் ரொம்ப நல்லவர், மிகவும் பெரியவர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை நமக்கு முடிந்து பரிசுத்த திருமதி இருக்கும். அதுக்கு ஏற்றபடி நீங்கள் ஆயத்தமாக இருக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஃபர்ஸ்ட் வீக்னா தான் இப்படி ரொம்ப ரஷ்ஷாக பார்க்க முடியல. அது எல்லா சபையில் மாதிரி நம்ம சபையில் மட்டுமான்னு தெரியல. வேறு சபைக்கு போய் பார்த்தா தெரியும் போடுது. ஃபர்ஸ்ட் வீக் அந்த காரியம் ஃபர்ஸ்ட் மாறணும். ஆமென். எல்லா வாரங்களும் நாம் தேவ சமூகத்தை நாடி தேடுவதற்கு, வருவதற்கு, அவரை ஆராதிப்பதற்கு நாம் முன்வர வேண்டும். அவைகள் இந்த வாழ்க்கையில் நல்ல ஆசீர்வாதங்களையும் கிருபையும் ஆரோக்கியத்தையும் நம்ம வாழ்க்கையில் பெருக வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். இந்த வாரத்தின் வாக்குத்தத்தமான வசனத்தை நான் சொல்லிட்டு நாம் பார்த்தீங்கன்னா போவோம். சங்கீதம் 89ஆம் அதிகாரத்தின் 21வது வசனம். சங்கீதம் 89:21. என் கை அவனோட உறுதியாக இருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும். ஹல்லேலூயா. சங்கீதம் 89:21. என் கை அவனோட உறுதியாக இருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும். ஆமென். தேவனாய் கர்த்தர் இந்த வசனத்தின் பிரகாரமாக அவருடைய கரம் நம்மோடு உறுதியாக இருந்து அவருடைய புயத்தினாலே அவர் நம்மை பலப்படுத்துவாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அந்த வசனத்தின் பிரகாரம், வார்த்தை பிரகாரமாய் கர்த்தர் நம்மை நடத்துவார். ஆமென். எல்லாவற்றையும் நிரப்புகின்ற கண்மலையானவரை நாம் ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம். ஆமென். எல்லாவற்றையும் அவர் நிரப்புகிறவர். ஆமென். எல்லாவற்றையும் எல்லாவற்றினாலும் நிரப்புகிறவர். ஆறுகளை தண்ணீரினாலே மற்றும் காடுகளை மரம் செடி கொடிகளினாலே, மிருக ஜீவன்களினாலே, மனிதரை நன்மையினாலே திருப்தியினாலே போஷிக்கிற அவருடைய வார்த்தையினாலே சகல தேவை எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் எதற்கு எது தேவையோ அதற்கு அப்பொழுது அவர்கள் என்ன வேண்டுமோ அவைகளினால் அவைகளுக்கு அதை திருப்தி ஆக்குகிறார். ஹல்லேலூயா. ஒரு மிருக ஜீவனுக்கு எது தேவையோ அவைகளினாலே அவைகளை திருப்தி ஆக்குகிறார். மரம் செடி கொடிகளுக்கு என்ன தேவையோ அவைகளுக்கு அவைகளினாலே திருப்தி ஆக்குகிறார். அதுதான் தேவனாய் கர்த்தர் அவைகள் என்னென்ன தேவையோ அவைகளை கொண்டு அவைகளுடைய தேவையை சந்திக்கும்படி அவைகளை திருப்தியாக்கி எல்லாவற்றினாலே அவர் நிறைவாய் திருப்தியாக்கி நடத்துகிறார். ஆமென். எல்லாவற்றிலும் ஒரு நிறைவு உண்டு தேவ சமூகத்திலே. ஆமென். தேவ சமூகத்தில் வரும்போது வாழ்க்கையில எல்லாவற்றிலும் ஒரு நிறைவை நாம் காண்கிறோம். ஆமென். சொல்லுங்க பக்கத்துல, தேவ சமூகத்துல நாம் வரும்போது எல்லாவற்றிலும் ஒரு நிறைவை அல்லது ஒரு முழுமையை நாம் காண்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒரு பொருளுக்கு தேவை ஒரு முழுமை. ஆமென். முழுமையும் நிறைவு நமக்கு தேவை. பாருங்களேன், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 22ஆம் வசனத்தில் இப்படியே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் அவைகளை ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி சமுத்திர ஜலத்தை நிரப்புங்கள் என்றும் பறவைகள் பூமியில் பெருக கடவுள் என்றும் சொன்னார். தேவனாய் கர்த்தர் எல்லாவற்றையும் எல்லாவற்றினாலும் நிரப்பும்படி கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். அதனுடைய மேல் வசனத்துடைய கீழ் வார்த்தை பாருங்கள். சொல்லப்படுகிறது, தேவன் அது நல்லதென்று கண்டார். ஆமென். நிரப்பப்படுவது தேவனுடைய பார்வையிலே நல்லதென்று அவர் காண்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நாம் கூட கிருபையிலே, ஆசீர்வாதத்திலே, தேவ சமாதானத்திலே, சந்தோஷத்திலே, உறவுகளுக்குள்ளே மற்றும் பொருளாதாரத்தின் வளர்ச்சியிலே எல்லா காரியத்திலும் நிறைந்திருக்க வேண்டும். ஆமென். சொல்லுங்கள், குறைவை நான் கட்டுகிறேன், நிறைவை நான் பேசுகிறேன். காரணம், எல்லாவற்றினாலும் நிரப்புகிற கண்மலையானவர் நம் கூட இருக்கிறார். ஆமென். பாருங்க, தேவனுடைய பார்வையிலே நிறைவை தான் அவர் நல்லதென்று காண்கிறார். ஆமென். பக்தன் பாடுறார் பாருங்கள், குறைவை நீ புலம்புவதை நிறுத்துவேன். ஆமென். சொல்லுங்க பாருங்க, குறைவை எண்ணி புலம்புவதை நிறுத்துங்க. கர்த்தர் உங்களை நிறைவாய் நடத்துவார். ஹல்லேலூயா. எல்லாத்திலுமே ஒரு வெற்றி, எல்லாவற்றிலும் ஒரு நிறைவு, எல்லாவற்றிலும் ஒரு முழுமையை தேவனாய் கர்த்தர் காண செய்வார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பாருங்கள், தேவனுடைய பார்வையில அவர் விரும்புகிறதெல்லாம் எல்லா காரியத்திலும் நாம் நிறைந்திருக்கும்படி, எல்லா காரியத்திலும் நாம் பெருகும்படி, எல்லாவற்றிலும் உயர்ந்திருக்கும்படியே கர்த்தர் விரும்புகிறார்.
உயர்வு எப்போது வருகிறது? நிறைவினால் வருகிறது உயர்வு. ஆமென். அப்போ நிறைவு வரும். என்ன செய்யும்? நிறைவு வரும்போது கர்த்தருடைய மகிமையிலே நாம் நம்மை ஒளித்துக் கொள்ள வேண்டும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமா, நம்ம பாடின பாடல் போல பாகால் தீர்க்கதரிசிகள் எத்தனையோ பேர், 450 பேரா. ஆனா எதிராக இருப்பது ஒரே ஒரு எலியா. ஒருவன் மாத்திரம் இங்கு இருக்கிறான். ஆனாலும் எனக்கு தெரியும் உம்முடைய நிறைவை எனக்குள் நீ வைத்திருக்கிறீர். ஆகையினாலே நிறைவையே வாய்விட்டு பேசுங்கள். ஆமென். ஒரு சிலர் பாத்தீங்கன்னா பேச ஆரம்பிச்சா குறைவையே பேசிட்டு இருப்பான். நல்ல நல்ல நேரத்துல வந்து ஒரு வேதனையான காரியத்தை பேசிட்டு இருப்பான். பாத்துக்கிட்டீங்களா? நான் சொல்லுகிறேன், அந்த வாய் நிறைவை பேசட்டும். ஆமென். ஒரு வீடு டெடிகேஷன் போறீங்களா, அந்த வீட்டை பார்க்கும்போது நிறைவா பேசிடுவாங்க. அந்த வீட்டை டெடிகேட் பண்றவங்க, அந்த வீட்டுடைய ஓனர் என்ன பண்ணுவாங்க, நம்மளை பார்த்து வீடு எப்படி இருக்காங்க, நீ என்ன சொல்லணும், நல்லா இருக்குது அந்த வீடு. ஆமென். நிறைவையே பேசி பழகுங்க, நம்ம வாழ்க்கையில் நிறைவே உண்டாகும். அங்கதான் வந்து நம்ம பெரிய ஆர்கிடெக்ட் மாதிரி கலரை குறிச்சு, பில்டிங்கை குறிச்சு, இந்த படி அந்த பக்கம் வந்திருக்கலாம், இந்த ஜன்னல் இந்த மாதிரி போட்டிருக்கலாம், என்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா இதை இப்படி பண்ணியிருப்பேன். பாருங்க, ஒரு வீடு கட்டுறாங்கன்னா, ஒரு கதவு வாங்குறாங்கன்னா ஊரெல்லாம் சொல்லிட்டு வருவாங்களா, கதவு நாங்கள் வாங்க போறோம், யாருக்கும் தெரிஞ்சா சொல்லுங்கன்னு சொல்லுவாங்களா? நான் சொல்லுகிறேன், நிறைவை மட்டும் பேசுங்க. சொல்லுங்க, நிறைவை மட்டும் பேசுவேன், அதை குறித்து கவலை இல்லை, நிறைவையே பேசுவேன். யாத்திராகமத்தின் புத்தகம் 40ஆம் அதிகாரம் அது 34ஆம் வசனத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். யாத்திராகமம் 40:34. அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது, கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. ஆமென். முதலாவது காரியமாக யாத்திராகமம் 40:34 கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை ஒரு மேகமாய் வந்து நிரப்புகிறது. ஆமென். கர்த்தர் நாளில் கூட நம்முடைய வாழ்க்கையில நிரப்புகிற ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படி நம்முடைய வாசஸ்தலங்களை தேவ மகிமையினால் கர்த்தர் நிரப்புகிறார். ஆமென். தேவ மகிமை என்றால் நாம் கண்ணால் பார்க்க கூட முடியாத தேவன் செய்கிற பிரம்மாண்டமான காரியங்கள். ஆமென். அந்த பாடல கிரகிக்க கூடாத பெரிய காரியம் அவருக்கு செய்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்ப பாருங்க, இந்த வாசஸ்தலம் என்ன, நாம் முதன்மையாக விரும்புகிற ஒரு இடம். ஆமென். நம்ம வீட்டுல முதன்மையான இடம் எது சொல்லுங்க? வீட்டுல முதன்மையான இடம் கிச்சனா, ஹால் தானே, லிவிங் ரூம் சொல்லுவாங்கல்ல ஆங்கிலத்துல, அது ரொம்ப முதன்மையான பாருங்க. தேவன் சொல்றாரு, கர்த்தருடைய மகிமை முதன்மையான வாசஸ்தலத்திலே அது வாசம் பண்ணுகிறது. அது வந்தபோது நம்ம வீட்டில் எல்லா விதமான குறைவின் மத்தியில, எல்லா விதமான போராட்டங்கள் மத்தியில ஒரு நிறைவை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, சங்கீதம் 23:5 என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, என் ஆத்துமா நிரம்பி வழிகிறது, என் சந்தோஷம் நிரம்பி வழிகிறது, என் மகிழ்ச்சி நிரம்பி வழிகிறது, என் பேலன்ஸும் ஆரோக்கியம் நிரம்பி வழிகிறது. காரணம் என்ன? என் வாசஸ்தலத்திற்குள்ளே கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமையான மேகம் நித்தமும் கிரியை செய்கிறபடினால் எல்லாவற்றையும் நிரப்புகிற ஒரு கண்மலை எனக்கு உண்டு. அல்லேலூயா. சொல்லுங்கள், என் கரங்களை எல்லாவற்றினாலும் என் தேவனாய் கர்த்தர் நிறைத்து நடத்துவார். நான் நிறைவா இருப்பேன். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, நிறைவா இருப்பேன். சொல்லும்போது முகத்துல ஒரு சந்தோஷ ஸ்மைலோன்னு சொல்லிருக்கணும்ல. நிறைய பேருக்கு சிரிப்பு அதிகமா என்ன பண்றதில்ல, வர்றதே இல்லை. அதனால தான் என்ன பண்றாங்க, ஒரு பேட்ச் ஸ்மைல் ஒரு பேட்ச் வாங்கி அவங்க என்ன பண்ண குத்திக்கிட்டு இதையாவது பாருங்க, நான் கொஞ்சம் உள்ளுக்குள்ள ஸ்மைல் பண்றேன்ற மாதிரி கட்ட சொல்றாரு. எல்லாவற்றினாலும் நான் உங்களை நிறைத்து நடத்துவேன். அல்லேலூயா. அத சொல்றாரு பாருங்க, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என்ன புத்தகம் 9:15 அக்கினிமயமான ஒரு தோட்டம் உண்டாயிற்று, அது விடியற்காலம் மட்டும் இருந்தது. தேவனுடைய அக்கினி நம் ஸ்தலத்தின் மேல் இருக்கும். அந்த அக்கினி என்ன செய்கிறது? வேண்டாத காரியங்களை, வேண்டாத அசுத்தமான காரியங்களை, வேண்டாத போராட்டங்களை நீக்கி நம்முடைய வாசஸ்தலம் ஆகிய நம்முடைய ஸ்தலத்தை, நம்முடைய குடும்பத்தில் தேவனுடைய நிறைவை அதனை கொண்டு வருகிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எல்லாவற்றினாலும் நிரப்புகிற தேவன் நமக்கு உண்டு. பிரைஸ் தி லார்ட். நீங்க நிறைவையே பேசுங்க, நிறைவையே காண்பீங்க. ஆமென். சொல்லுங்க பக்கத்துல, உங்களை கர்த்தர் அதிசயங்களை காண செய்வார், அற்புதங்களை காண செய்வார். நீங்க நிறைவையே பேசுங்க. ஆதியை பாருங்கள், தேவனாய் கர்த்தர் மச்சங்களையும் பறவைகளையும் மீன்களை உண்டாக்கி சமுத்திரத்தை நிரப்பும்படி அல்லது வானங்களை நிரப்பும்படி கர்த்தர் ஒரு காரியம் என்ன, எல்லாவற்றிலும் தம்முடைய மக்கள் நிரம்பி
நிரம்பி இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நிறைந்திருக்கிற ஒரு ஆசீர்வாதம், நிறைந்திருக்கிற ஒரு சமாதானம், நிறைந்திருக்கிற ஒரு பலன். 1 சாமுவேல் 16:1 வாசிக்கிறோம். உனக்காகவும் தேவன் ஒரு தைல கொம்பை ஏற்படுத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? இதுல தாவீதுக்காக ஒரு தைல கொம்பு ஏற்படுத்தப்படுகிறது. நான் விசுவாசிக்கிறேன் நமக்காக ஒரு தைல கொம்பு. பாருங்க, தைல கொம்பின் ஆசீர்வாதம் என்ன? இந்த தைல கொம்பு பாத்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய உயரத்திற்கு இருக்கும் தைல கொம்பு. இந்த தைல கொம்புக்கு உள்ளாக பாத்தீங்கன்னா உள்ளாக பெரிய ஒரு ஹோல்ஸ் இருக்கும். கீழே மட்டும்தான் இருக்கும் அந்த தைல கொம்பு மூடி இருக்கும். அப்ப அந்த தைல கொம்புல இந்த தைல கொம்பு எவ்வளவு உயரம் இருக்குதோ அவ்வளோ உயர்வுக்கு அது ஊற்ற அபிஷேக தைலம் அதுல நிறைந்திருக்குமா. அதனால தான் வாசிக்கிறோம் பாருங்கள், அது சில ஊற்றப்பட்டு அவன் தாடியிலே வழிகிறதும் அவன் அங்கீரெல்லாம் வழிகிறதும். அந்த அளவுக்கு நிறைவான ஒரு நிரம்புகிற அபிஷேகத்தையும் ஒரு நிரம்புகிற தைலம், அந்த தைலம் உங்கள் சிரசின் மேல் ஊற்றப்படும் போது வேறு மனுஷனாய் நாம் மாறுகிறோம். அல்லேலூயா. கொஞ்சம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வெள்ள முடி இருந்துச்சுன்னா டை அடிச்சு பாருங்க, கொஞ்சம் டிஃபரெண்டா முகம் தெரியும். பாத்துக்கீங்களா? கருன்னு தெரியும் இல்ல? கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த முடி கொஞ்சம் வெள்ளையாயிட்டு வேற மாதிரி தெரியும் இல்ல? அப்போ ஒரு வேறு மனுஷனாக இந்த உலகத்தின் காரியங்களை மாற்றப்படும் போது தேவ அபிஷேகம் உங்கள் சிரசின் மேல் தங்கும் போது நீங்க மனுஷன் பார்க்கிற விதமா கர்த்தர் நம்மள பார்க்கல. தேவாலயத்துல ஒரு முறை அவர் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. எல்லாரும் காணிக்கையை வாரி போடுறாங்க. ஒருவேளை அப்பெல்லாம் செக்கு ஒருவேளை இருந்திருக்கலாம் நினைக்கிறேன். எல்லாம் வாரி செக்கெல்லாம் போட்டிருப்பான், கட்டுக்கட்டா பணத்தெல்லாம் போட்டிருப்பான். ஆனால் ஒரு ஸ்திரீ 2 காசு போடுறா. சீசர் பார்த்து சொல்றாரு, இவளே எல்லாவற்றையும் காட்டிலும் அதிகமாய் கொடுத்தாள். காரணம் என்ன? தேவ சமூகத்துல கொடுப்பதுக்கு ஒரு பெரிய காரியம் என்ன? உங்க மேல இருக்கிற அபிஷேகம் கொடுக்கிற காரியத்திலும் அது உங்களை பலப்படுத்தும். அல்லேலூயா. அவருக்கு என்று கொடுக்கிறவர்கள் ஒருபோது வெறுமையாய் போகிறதே இல்ல. அதனால பாத்தீங்கன்னா வாரந்தோறும் கர்த்தர் கொடுக்கணும். அந்த ஆராதனையில காணிக்கைகளை வைத்திருக்கிற நோக்கம் என்ன? நான் தேவ சமூகத்தில் கடந்து போகும்போது நான் வெறுகையாய் கடந்து போக மாட்டேன். ஆமென். காரணம் என்ன? தேவ சமூகம் உன்னதத்தின் சகல ஆசீர்வாதம் நமக்கு நிரந்தரமாய் கொண்டு வருகிற இடம். ஆமென். 1 ராஜாக்கள் 8:10 இப்படி வாசிக்கிற பாருங்க. அப்பொழுது ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையில் மேகமானது கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிட்டு ஆசாரிகள் எங்கு புறப்பட்டு வருகிறார்களா? பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து. ஆமென். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன் நம்முடைய குடும்பங்கள் தேவன் விரும்புகிற ஒரு பரிசுத்தமான ஒரு ஸ்தலம். ஆமென். அல்லேலூயா. உம் சமூகம் இன்பமானது, உம் பிரசன்னம் ஆனந்தமே. நான் கைகூர்ந்து மகிழ்ந்திருப்பேன் அப்பாவும் சமூகத்திலே. நான் கைகூர்ந்து ஆசாரியர்கள் தேவ ஊழியர்கள் எங்கு புறப்பட்டு வருகிறார்களா? பரிசுத்தமான ஸ்தலத்திலிருந்து புறப்பட்டு நம்ம வீடுகளுக்குள் கடந்து வருகிறார்கள். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பாருங்கள், சங்கீதம் 105:30 வாசிக்கிறோம். அவர்கள் கோத்திரங்களிலே பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. ஆமென். சொல்லுங்க, நான் பலவீனன் அல்ல. சொல்லுங்க, பலவீனன் அல்ல. நான் வியாதியஸ்தன் அல்ல. நோய் எனக்கு சொந்தம் அல்ல. பலவீனம் எனக்கு சொந்தம் இல்லை. பலவீனம்னா உடல் இருக்கிற பலவீனம் மட்டுமல்ல, சிலர் நிறைய காரியத்துல பலவீனப்பட்டிருப்பாங்க. ஆமென். சிலர் பாத்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டா கோவப்படுறாளா இருப்பாங்க. அது ஒரு பலவீனம். ஆமென். சிலர் பாத்தீங்கன்னா யாரையுமே ஏத்துக்க மாட்டாங்க. அது ஒரு பலவீனம். ஆமென். சிலர் என்ன பண்ண மாட்டாங்க? சொந்தக்காரங்க வீட்டுக்கு வர்றத விரும்ப மாட்டாங்க. அது ஒரு பலவீனம். சிலர் உறவுகளையோ அந்நியரையோ உபசரிக்க நாட மாட்டாங்க. அது ஒரு பலவீனம். கர்த்தர் சொல்ற விசுவாசம் சொல்றாரு, நான் உன்னை நிரப்புவேன். எப்படி நிரப்புகிற ஆசீர்வாதம் என்ன? உன்னுடைய கோத்திரத்திலே உனக்குள்ளே பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருக்க மாட்டான். அல்லேலூயா. பாருங்க, கோச்சிங்கிறது ஒரு பலவீனம். ஆமென். அது ஒரு சொல்ல பாத்தீங்கன்னா அவங்களோட பார்த்து பேசுங்க. அவங்க சும்மா என்ன பண்ணுவாங்க? கோச்சுப்பாங்க. சும்மா என்ன பண்ணுவாங்க? மூச்சு தூக்கி. அது ஒரு பலவீனம். இன்றைக்கே அதை கண்டிச்சு ஜோம் பண்ணி இங்கே விட்டு போயிருக்காத. அது ஒரு பலவீனம். கர்த்தர் சொல்றாரு, அவர்கள் கோத்திரங்களிலே பலவீனப்பட்டவர் ஒருவனும் இருந்ததே இல்லை. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் எப்பேற்பட்ட நன்மைகளை நமக்கு வைத்திருக்கிறார் பாருங்கள். நீதிமொழிகள் 18:14 மனுஷனுடைய ஆவி அவன் பலவீனத்தை தாங்கும். கர்த்தருடைய ஆவி நம்முடைய பலவீனங்களை தாங்குகிறது. அல்லேலூயா. நம்முடைய பலவீனங்களை அவர் ஒருபோதும் விசாரிக்காமல் போவதில்லை.
நம்முடைய பலவீனங்களை அவர் பார்க்கிற தேவனாக இருக்கிறார். அதனால்தான் ஆகார் வைக்கிறார் பெயர் நீரினை காண்கிற தேவன். நீரினை கண்டபடினால் என்னுடைய எல்லா குறைகளின் மத்தியிலே நீரினை நிறைத்து நடத்துவீர். ஆமென். அது போகும் இடமெல்லாம் ஆரோக்கியம் உண்டாகும். பிரைஸ் தி லார்ட். நான் சொல்லுகிறேன், ஒரு ஊற்று தண்ணீரை அவர் நம்முடைய குடும்பத்தில் அவர் ஊற்றும் போது ஒரு பாருங்க, ஒரு இந்த எல்லாம் ஒரு மழை திடீர் ஒரு வெள்ளம் கடந்து வரும்போது அந்த ஆற்றில் இருக்கிற எல்லாம் உதவாத பிளாஸ்டிக் என்ன பண்ணுது, அடிச்சுக்கிட்டு போன மாதிரி ஒரு ஊற்று தண்ணீரை நம்ம வாசஸ்தலத்தில் தேவன் ஊற்றி நிரப்பும் போது தேவையில்லாம வேண்டாத எல்லா காரியங்களும் அவைகள் அழித்து கொண்டு போய்விடுகிறது. ஆமென். அதனால்தான் பாருங்கள், தேவ சமூகத்தில் வந்து தேவ சமூகத்தில் வெளியே போகும்போதும் எதை குறித்து பேசணும், தேவ வார்த்தைகளை குறித்தே சம்பாதித்து கொண்டே போகணும். ஆமென். அல்லேலூயா. வீணான வார்த்தைக்கு தேவ சமூகத்தில் இடம் ஒருபோதும் இல்லவே இல்லை. கர்த்தர் சொல்றாரு, ஒரு வாழ்க்கையில எல்லாவற்றையும் நான் நிறைத்து நடத்துவேன், நீ நிரப்பப்படுவாய், கண்மலையாம் கிறிஸ்து நான் உன்னோடு இருக்கிறேன். வாழ்க்கையில ஒருபோதும் நிரப்பப்படாத ஆசீர்வாதம் இல்லாமல் நீ ஒருபோதும் குறைவை நீ காண்பதே இல்லை. 1 நாளாகமம் 5ஆம் அதிகாரம் 14 வாசிக்கிறோம். கர்த்தருடைய மகிமை தேவ ஆலயத்தை நிரப்பிற்று. ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பாருங்கள், கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று. நாம் தேவ சமூகத்தில் கூடி வரும்போது ஆலயத்தை கர்த்தருடைய மகிமை நிரப்புகிறது. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? அதான் சொல்றோம், தவறாம ஆலயத்துக்கு ஏன் வர வேண்டும்? ஒவ்வொரு வாரமும் கர்த்தருடைய ஆவியானவர் தம்முடைய மகிமையினாலே சபைகளை அவர் நிரப்புகிறார். ஆமென். எல்லாரும் ஒரு சேர் பிடிச்சி வச்சிருப்போம், அப்படித்தானே? நான் ஒரு முறை வந்து சொன்னேன், சேர் மாறி உட்காருங்க அப்படின்னு சொன்னா அதை மாறி உட்கார்ந்துட்டு எத்தனை பேர் திருப்பிங்கன்னு எனக்கும் தெரியும், உங்களுக்கு தெரியும், அப்படித்தானே? ஒரு சேரை பிடிச்சி வச்சிருப்போம். இது யார் சேரு? இப்பயாவது சேர் அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இடத்த பிடிச்சி வச்சிருப்பாங்க. இடம் இது யார் இடம்? என் இடம். இது யார் இடம்? அவங்க இடம். அவங்க இடத்துல யாராவது உட்கார்ந்துட்டாங்க வச்சுங்களேன், அன்னைக்கு அவங்க ஆராதனையாவே இருக்காது. பாருங்களேன், வேதம் அழகாய் சொல்லுகிறது பாருங்கள், கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று. ஆமென். அந்த ஆலயத்தின் மகிமையின் பிரசன்னம் ஆலயத்துக்குள்ள வரும்போதே அந்த அந்த பிரசன்ஸை ஃபீல் பண்ணோம். ஆமென். அல்லேலூயா. உள்ள வரும்போதே அந்த பிரசன்ஸை ஃபீல் பண்ணணும். உள்ள வரும்போது உள்ள வந்து உட்கார்ந்து, ஆண்டவரே இந்த நாளிலே உங்களுடைய பிரசன்னம் என்னை நிரப்பட்ட, ஆண்டவரே உங்களுடைய மகிமை என்னை நிரப்பட்ட, நான் வந்த நோக்கத்தின் வாழ்க்கையில நிறைவேற்ற, ஆண்டவரே. அவர்களுக்கு தான் தேவன் சொல்லுகிறார், உங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருக்க மாட்டான். அல்லேலூயா. யோபு புத்தகம் 8ஆம் அதிகாரம் 21 வாசிக்கிறோம், உமது உதடுகளை கம்பீரத்தினாலே அவர் நிரப்புவார். வெற்றியின் சத்தம், வெற்றியின் ஒளி ஒரு வாழ்க்கையில உண்டாகும். ஆமென். சொல்லுங்க, வெற்றியின் ஒளி ஒரு வாழ்க்கையில உண்டாகும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தோல்வி ஒருபோதும் நமக்கு இல்ல. சொல்லுங்க, வெற்றியின் ஒளி எனக்கு உண்டாகும். செய்கிற காரியம் எல்லாம் வாய்க்கும். விசுவாசிக்கிறீங்களா? சொல்லுங்க, செய்கிற காரியம் எல்லாம் வாய்க்கும். என் வாழ்க்கையிலே எல்லாவற்றினாலும் நிரப்புகிற தேவன் என் கூட இருக்கிறபடியினால் என் உதடுகள் கம்பீரத்தினாலே நிரம்பி இருக்கும். அல்லேலூயா. வெற்றியின் ஒளி, வெற்றியின் சத்தம். ஆமென். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய வாழ்க்கையிலே நிரப்புவதற்கு உரிய எல்லா காரியத்தையும் நிரப்பி அவர் சொல்றாரு, உங்கள் உதடுகளை நான் கம்பீரத்தினாலே நிரப்புவேன், நீங்கள் ஒருபோதும் சோர்ந்து போக மாட்டீர்கள். ஆமென். யோபு புத்தகம் 23:4 வாசிக்கிறோம், வார்த்தைகளால் என் வாயை நீர் நிரப்புகிறீர். நிரப்புவேன் என்று போட்டிருக்கோம். நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவரே என்னை நிரப்புவீர். ஆவிக்குரிய வார்த்தை, விசுவாசமான வார்த்தை, பலப்படுத்துகிற வார்த்தை, சோர்வற்ற வார்த்தைகள், திடப்படுத்துகிற வார்த்தைகள், கிருபை நன்மை என்னிலே பெருகுகிற வார்த்தை. ஆமென். அல்லேலூயா. ஒருவர் பார்க்கும்போது நம்முடைய வார்த்தை மற்றவரை பலப்படுத்துகிற வார்த்தையா இருக்கணும். இப்ப நியூஸ்ல போயிட்டு இருக்குது பரவலா, கோவிட்ல கேட்டீங்களா? கொரோனா பரவி கொண்டிருக்கிறது. அதையே திரும்ப பண்றான், போட்டே இருக்கிறான். மக்களுக்குள்ள ஒரு கலகத்தை இப்பதான் மக்கள்லாம் கொஞ்சம் ஃப்ரீ ஆகி அப்படியே கொஞ்சம் சமாதானமா வரான். நீங்க இந்த கோவிட் டைம்ல எத்தனை பேர் நீங்க நோட் பண்ணீங்க தெரியல, கொஞ்சம் எங்கேயாவது இந்த ஃப்ரீ டைம்ல கும்பல்ல போயிட்டு யாராவது ஒருத்தர் ஹச்சில் தூங்கினாங்கன்னா எல்லாம் பாருங்க, அவங்களை திரும்ப பார்த்துருக்கீங்களா? நீங்க மாஸ்க் எல்லாம் எடுத்து மாட்டோம், இது நிறைய டபுள் மாஸ்க் எல்லாம் போட்டுதாங்க. எங்க அக்கா வீட்டுக்கு வருவார் பாருங்க, டபுள் மாஸ்க் போட்டு அங்கேயே இருப்பாரு. அவ்வளவு பயம். உண்மைதான். நான் சொல்லி கர்த்தர் எல்லா பயங்களையும் என்பது நீக்கி நல்ல உற்சாகத்தை அவை நிரப்புவார். ஆமென். அல்லேலூயா. நம்ம கண்டிக்கணும், இயேசுவின் நாமத்திலே இனி ஒருபோதும் அப்படிப்பட்ட பலவீனங்கள் தேசத்துல வரவே
நான் யோசிக்கிறேன், நம்ம தலைமுறையிலே நம்ம பார்த்த ஒரு பெரிய ஒரு அழிவு இதுதான் அந்த கோவில். ஆனா வசனம் சொல்லுது பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 8:17, அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை அவர் சுமந்தார். ஆமென். அவர் தழும்புகளால் நாம் சுகமானோம். நான் பலன் பெற்றிருக்கிறேன். ஆரோக்கியத்தையும் கிருபையும் என் வாழ்க்கையை அவர் நிறைத்து வைத்திருக்கிறார். ஆமென். காரணம் என்ன? என் வார்த்தைகளை என் வாயிலே அவர் வார்த்தையை அவர் வைத்திருக்கிறார். சொல்லுங்க, என் வாயிலே அவர் வார்த்தையை அவர் வைத்திருக்கிறார். மோசே சொல்றார், நான் திக்கு வாயிலும் மந்தனாவுடன் ஆயிற்றே. எனவே சொல்றார், நான் சின்ன பிள்ளை, நான் பேச அறியேனே. கதை சொல்றார், நீ போ, நான் தான் வாயோடு நான் போடுவேன், நான் பேசுவேன், உன் வாயோடு நான் இருப்பேன். நீ போகவிடமெல்லாம் நீ எதை பேச வேண்டுமோ, என்ன சொல்ல வேண்டுமோ. கவனிங்க, நம்ம வாயில வருகிற வார்த்தைகள் எல்லாம் அது கர்த்தருக்கு பிரியமா இருக்கும். தான் சொல்ற, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழணும். ஆனா வாய் ரொம்ப முக்கியம். வாய் ரொம்ப முக்கியம். நிரம்புகிற ஆசீர்வாதமும் ஆசீர்வாதங்களை இழந்து போவதற்கு உதவுவது இந்த வாய் தான். பாருங்கள், நான் சொல்ற வசனத்தை கேட்கிறவர்கள் 100 மடங்கு அவன் பலன் தருவான். மத்தேயு 13:23 வசனத்தை எவன் கேட்கிறானோ, வசனத்தை காதால் கேட்டு இருதயத்திலே உணர்ந்து அவன் சிந்தித்து அவைகளை யோசித்து தன் வாயால் திரும்ப அவன் அறிக்கை பண்ணுகிறான். ஆமென். அல்லேலூயா. மாம்சமோ பலவீனம் உள்ளது, ஆனால் நம்ம கொண்டிருக்கிற ஆத்மாவோ ஆவியோ அது நிச்சயம் பலன் உள்ளது. ஆமென். பலவீனங்களையும் பலவீனத்தை கட்டுகிறவர் அவர் சொல்றார், ஒரு வாழ்க்கையை நான் பலத்தினாலே நான் நிரப்புவேன். ஆமென். வேலை ஸ்தலத்திலே, பிள்ளைகள் படிக்கிற கல்லூரியிலே, ஸ்கூல்ல ஆரம்பிக்கும் போது ஒரு ஸ்கூல் ஃபீஸை கேட்டா நெஞ்சமே பதறது பாருங்க. இன்னைக்கு இன்னொரு காரியம் தெரியுமா உங்களுக்கு? எத்தனை பேர் தெரியும் தெரியல பாருங்க. இன்னைக்கு அதிக ஃபீஸ் கட்டுறது பெருமை ஆயிடுச்சு. அதிக ஃபீஸ் கட்டுறது, அது படிக்குதோ படிக்கல, எங்கடா படிக்கணும்? சிபிஎஸ்சி தான் படிக்கணும். அது படிக்குதோ படிக்கல, ஃபீஸ் எவ்வளவு கட்டணும்? உங்களுக்கு நீங்க எவ்வளவு கட்டுறீங்க ஃபீஸ்? நாம சொல்லுவோம் 40,000. அவ்வளவு பரவாயில்ல. நீங்க எவ்வளவு கட்டீங்க? நான் 1 லட்சம் ரூபாய். சமீபத்தில் சொன்னாங்க, இங்க ஒருத்தர் அவங்க பையன் அட்மிஷனுக்கு 1,90,000 கட்டிடலாம் ஃபீஸ். 190. சும்மா சத்திரம் மாதிரி இருக்கிற ஸ்கூலு மகாரிஷியா ஏதோ ஒரு ரிஷி, அந்த ஸ்கூல்ல +1 சீட்டுக்கு 1,90,000 ரூபாய். நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் நம் கரங்களை எல்லாவற்றினாலே நிறைத்து நடத்துவார். அல்லேலூயா. சொல்லுங்க, என் கரங்களை தேவன் நிரப்பி நடத்துவார். எல்லாவற்றையும் நிரப்புகிற ஒரு கண்மலை எனக்கு உண்டு. தேவைகள் எல்லாம் தேவன் சந்திப்பார். வெட்கப்பட்டே போக மாட்டீங்க. உங்கள் பிள்ளைகளின் பேரை தேவனாய் கர்த்தர் பெருமைப்படுத்துவார். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, 5 அப்பம் 2 மீன் 5000 புருஷர்கள் மட்டும் கர்த்தர் போச்சுக்கிறாரு. ஒரு சின்ன பையன், அவங்க அம்மா வந்து அவனுக்கு ஒருவேளை அது பிரேக்ஃபாஸ்டோ லஞ்சோ என்னமோ தெரியல பாருங்களேன், 2 5 அப்பம் 2 மீன் வச்சு அனுப்புறாங்க. என்ன சொல்லிருப்பாங்க அவங்க? ஏப்பா மீட்டிங்லாம் முடிஞ்சதும் ரகசியமா போய் எங்கேயாவது உட்காந்து சாப்பிட்டு அப்படி சொல்லிக்க மாட்டாங்கல்ல, இது எடுத்துட்டு போ. ஆமென். யோசிக்கிறேன், அந்த சின்ன பிள்ளையின் உற்சாகமே அங்கே நிரம்புகிற ஆசீர்வாதம் வந்தது. நமக்குள்ள உற்சாகம் தேவை. சொல்லுங்க, நமக்குள்ள உற்சாகம் தேவை. ஒரு கம்பெனில ஒர்க் பண்றீங்க, ரொம்ப லேசியா ஒர்க் பண்ணி பாருங்க. நம்மள வந்து சூப்பர்வைசர் பாராட்டுவாரா? ஹெச்ஆர் பாராட்டுவாரா? ஒரு முறை 2 முறை சொல்லுவாங்க, 3ஆவது முறை என்ன பண்ணுவாங்க? வாய் வந்த மாதிரி திட்டுவாங்க. பாருங்களேன், நிரப்பப்பட வேண்டும் உற்சாகத்தினால. உலகத்தில் மட்டுமல்ல, தேவனை ஆராதிக்கிற காரியத்திலே, தேவ சமூகத்திலே கூடுகிற காரியத்திலே, ஒருவருக்கொருவர் கனப்படுவதில் முந்திக் கொள்வதிலே, சபை கூடுதலை விட்டுவிடாதபடிக்கு சபையிலே கர்த்தரை ஆராதிப்பதிலே ஒரு உற்சாகம் இருக்கும் போது எல்லாவற்றினாலும் நீங்கள் நிரப்பப்படுவீர்கள். அல்லேலூயா. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஃபாஸ்டிங் பிரேயர் இருக்கும், ஒரு காத்திருப்பு கூட்டம் இருக்கும், ஒரு சகோதரிமார் கூட்டம் இருக்கும், ஒரு சகோதரமார் கூட்டம் இருக்கும், திடீரென்று ஒரு ஃபாஸ்டிங் பிரேயர் இருக்கும், ஆராதனை இருக்கும். இப்பெல்லாம் நிறைய சபை பார்த்தீங்கன்னா ஞாயிறு ஆயிடுச்சு. வெள்ளிக்கிழமை ஃபாஸ்டிங் பிரேயர் வச்சா என்ன பண்றது? அநேகம் என்ன பண்றது இல்ல வரது. அப்ப எப்படி நாம் நிரப்பப்படுவோம்? எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு தெரியுமா உங்களுக்கு? எந்த நேரமும் எப்பொழுதும் இயேசு எனக்கு ஒத்தாசை. பிரைஸ் தி லார்ட். 3 வாரம் சபைக்கு வரலனா திருவிருந்து எடுக்கிறதுக்கு பயப்படணும். 3 வாரம் சபைக்கு வரலனா திருவிருந்து எடுக்க
அதுதான் அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன். பாருங்க, இந்த திருவிருந்த ரொம்ப அசாதாரிச்சாதீங்க. ஆனால் மனம் திரும்பி ஒப்பு கொடுத்து யார் எடுக்கலாம் திருவிரு. ஆனாலும் மனம் திரும்புதல் கிறிஸ்துவுக்குள் நிறைந்திருக்கிறது, நிரப்பப்பட்டிருக்கிறது. யோசிக்கணும், ஆண்டவரே உடைய ரத்தத்தை சரீரத்தில் பானம் பண்ண போகிறேன், புசிக்க போகிறேன், அதற்கு நான் பாத்திரவானா? அதற்கு நான் பாத்திரவானா? அதற்கு நான் தகுதியானவனா? யாரும் ஏதாவது கசப்பாக இருக்கிறேன்னா துணிகரமா ஜோம் பண்றாங்க பாருங்க, அதான் கொடுமை. அது துணிகரமா சமையல் சொல்றோம் ஒப்பு கொண்டு ஜோம் பண்ணுங்க அப்படின்னா அப்படியே ஜோம் பண்றது. ஆனா உள்ளுக்குள்ள நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க ரட்சிக்கப்பட்டு தேவ கர்த்தருடைய ஆவியானவர் தேவ அபிஷேகம் உங்க மேல் இருப்பது உண்மையானால், நீங்கள் அவரால் நிரப்பப்பட்டிருக்கிறது உண்மையானால், நீங்க ஜெபம் பண்ணும்போதே நீங்கள் செய்த குற்றங்களும் நீங்கள் செய்த பாவமும் நீங்கள் மனம் திரும்பாத அந்த மனம் திரும்பாத காரியம் உங்களுக்கு முன்பாக வரும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வரும். ஆனா அப்படி நம்ம என்ன பண்ணுவோம், நீங்க ஓரமா இரு, நான் எல்லாத்தையும் என்ன பண்றேன், நான் பாத்துக்கிறேன். சின்ன பிள்ளைங்க லீவ் லெட்டர் எழுத பாத்தீங்களா, ஐ அம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர். கல்யாணத்துக்கு போனாலும் ஃபீவர், சும்மா லீவ் போட்டாலும் ஃபீவர் 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 மாதிரி. ஆண்டவரே ஸ்தோத்திரம், அவ்வளவுதான். திருவிருந்தே புரிந்து கொள்ளுங்கள், அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் சரீரத்தையும் ரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாக இருப்பான். கர்த்தர் நம்மை எல்லா காரியத்தையும் நிரப்ப விரும்புகிறார். நல்ல வேலையை கொடுக்க விரும்புகிறார், நல்ல கை நீட்டி சம்பாதிச்சு கொடுக்க விரும்புகிறார், குடும்பத்தில் சமாதானங்கள் நதி போல் புரண்டோட விரும்புகிறார், நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்க விரும்புகிறார், நல்ல ஐஸ்வர்யம் கொடுக்க விரும்புகிறார். ஆனாலும் ஏன் இன்னும் நிரம்பி இருக்கல? ஒரு சில குறை நம்மிடத்துல உண்டு. அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை அவர் சுமந்து தீர்த்தார். அது உண்மையானால், அதை நான் விசுவாசிப்பது உண்மையானால், அந்த பலவீனத்தை சுமந்து தீர்த்த அந்த கல்வாரி சிலுவை மாபெரும் கிருபை நம்மை இதுவரை நினைத்து நடத்துகிறது, இனிமேல் நடத்தும். நாம் என்ன செய்யணும்? ஒப்பு கொடுத்தல் ரொம்ப 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 முக்கியம். அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு கலந்து போனா அன்னைக்கு சாப்பிடாதீங்க. ஆமென். நீங்க அன்னைக்கு தான் வீட்டில் சிக்கன் மட்டன் மீன் எடுத்து ஒரு பக்கம் பொரிக்கிறதும் அவிக்கிறதும் பெரட்டல் உருட்டல் சிந்தாமணி கிந்தாமணிலாம் செஞ்சு அன்னைக்கு வச்சு பண்ணி நடந்து சர்ச்சைக்கு வரலாம். நீங்க ஒரு வாரம் ட்ரை பண்ணுங்க, சர்ச்சைக்கு வர முடியல, அன்னைக்கு சாப்பிடாதீங்க. பாருங்க, ரொம்ப எமர்ஜென்சி, இட்ஸ் ஓகே. ஒரு ரொம்ப எமர்ஜென்சி, கம்பெனி வந்தே ஆகணும், ப்ராப்ளம் இல்லை. ஒரு பலவீனம், பரவாயில்ல, குடும்பத்துக்கு முக்கியமான ஒரு இழப்பு, பிரச்சனை இல்லை. சிலர் ஒண்ணுமே இல்லாம சும்மா உட்காந்துருவாங்க. ஒரு முறை ஒரு தம்பி நான் கேட்டேன், ஏன்ப்பா சர்ச்சைக்கு வரலன்னா, சட்டை அயன் பண்ணல பாஸ்டர். நான் கூப்பிட்டியா சட்டை அயன் பண்ணல கேட்டு நடக்க போறோம். சட்டை அயன் பண்ண அதனால என்ன பண்ணல சர்ச்சைக்கு நம்மை நாம் நிதானித்தறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம். ஆமென். ரோமர் 4:19 பாருங்கள். அதாவது அவன் ஆபிரகாம் விசுவாசத்தில் அவன் பலவீனனாக இருக்க இல்லை. அவன் நிரம்புதல் விசுவாசம் ஆபிரகாமுக்குள்ளே நிறைந்திருந்தது. அவர் விசுவாசத்திலே ஒருபோதும் பலவீனப்பட்டவராய் இருந்ததில்லை. சொல்லுங்க, நான் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாச வாழ்க்கையிலே பலவீனன் அல்ல. சொல்லுங்க, பலவீனன் அல்ல. எனக்காய் தேவன் எல்லாவற்றையும் யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? விசுவாசத்திலே இன்னும் நாம் பலப்படுவோம். விசுவாசத்தின் முதிர்ச்சி என்ன? எனக்கென்று முன்குறிக்கப்பட்டிருக்கிற காரியங்களை நிச்சயமாக செய்தே முடிப்பார். பாருங்க, கர்த்தர் ஒரு காரியத்தை தடுக்கிறார்னா அந்த காரியம் நல்லது, அது உண்மை உள்ளது, அல்லது என் வாழ்க்கைக்கு இது பிரயோஜனம் விசுவாசிக்க ஆரம்பிக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. நல்லது ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன், இது எனக்கு வேணாமா? ஓகே, வேணாம். ஒரு காரியத்துக்காக வீணா போராடாதீங்க. வீணா ஜபத்துல போராடிட்டு இருப்பான் சிலர், பாத்துக்கிறீங்களா? வீணா போராடிட்டு இருப்பான், வீணா கேட்டு இருப்பாங்க. ஒருமா இப்படி ஜெபம் பண்ணுதான், ஆண்டவரே என் மரமெல்லாம் முருங்காய் காய்க்கணும் ஆண்டவரே, மரமெல்லாம் முருங்காய் காய்க்கணும் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே கம்மியா காய்க்குது அப்படின்ட்டு முருங்காய்க்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான். அந்த பாஸ்டர் கவனிச்சிருக்காரு, ஏன் இந்த மாதிரி இவ்வளவு கருத்தா முருங்காய் மரத்துக்கு ஜெபம் பண்ணும் போது அந்த அம்மா எப்படி சொல்றாங்களா, எதிர் வீட்டுல இருக்கிறாளே அவன் முருங்கை மரம் சாயிர மாதிரி காய்ச்சி தருக்குது ஆண்டவரே. எங்க வீட்டு முருங்கை மரத்துல எங்கேயோ ஒரு காய் தென்படுது. இது ஜபத்தை கதை கேட்பாரா? கேட்பாரன்றீங்க? கதத்துல கேட்குது, ஜபத்தை கதை கேட்பாரா? அல்லேலூயா. கேட்பாரா? கதை சொல்லுவாரு, பொறாம பூச்சிட்டேன் அப்படின்ட்டு. எதை குறித்தும் கலக்கம் இல்லாமல்
ஒரு நிரப்புதல் நமக்கு தேவை. ஆபிரகாம் விசுவாசத்திலே அவன் பலவீனனாக இருக்கவில்லை. அவன் விசுவாசத்தில் நிறைந்திருந்தான். விசுவாசத்தில் பலவீனங்கள் உண்டு. ஆமென். பிரைஸ் தி லார்ட். உலக பிரகாரமான காரியத்திலே உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து போனோம்னா விசுவாசத்தில் பலவீனனாய் மாறிவிட்டோம். பிரைஸ் தி லார்ட். உலகத்தோடு கூட உலகத்தின் காரியத்திலே நாம் பிரியப்பட்டு போய்விட்டால் நாம் பலவீனராய் மாறிவிட்டோம். ஆனால் ஆபிரகாம் எப்படி சகல விதமான ஆசீர்வாதங்களால் நிரப்பப்பட்டால் ஆபிரகாமின் வாழ்க்கையிலே அவன் விசுவாசத்தில் அவன் ஒருபோதும் அவன் பலவீனப்படவே இல்லை. அல்லேலூயா. என் நோய்கள் தீர்த்தார், என் நோய்கள் தீர்த்தார் சமமான சிலுவையில். என் நோய்கள் தீர்த்தார், என் நோய்கள் தீர்த்தார் சமமான சிலுவையில். சமமான விசுவாச வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நாம் பலன் பெற வேண்டும். ஆமென். அல்லேலூயா. ஆபிரகாம் வாழ்க்கையிலே பிள்ளை பெறுவதற்கு சாத்தியமே இல்லை. வயதும் போயிற்று, 100 வயசு ஆயிடுச்சு. வயதும் போயிற்று. சாராளுக்கும் எல்லா விதமான வழிபாடுகள் நின்று போயிற்று. ஆபிரகாம் ஆண்டவரே என்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்களே, ஆசீர்வாதம் காணலையே. இது அவரு அவிசுவாசமா கேட்கல, கொஸ்டின் பண்றாரு. சொல்ற சந்ததி நான் நிரப்பேன்னு சொன்னீங்களே, நிரம்பிருக்கும்னு சொன்னீரே ஏன் ஆண்டவரே? அப்பதான் கதை சொல்றாரு, நட்சத்திரங்களை பார், கடற்கரை மணலை பார், உன் சந்ததி நான் அவ்விதமாக நான் பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. சொல்லுங்கள், எங்கள் சந்ததிகளை தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், எல்லாவற்றினாலும் நிரம்பி இருப்போம். பாருங்க, மாம்சத்தின் காரியங்களை வெறுக்கும் போது தேவனுடைய ஆசீர்வாதம் நம்மை அதிகமாய் நிரப்புகிறது. ரோமர் 8:2 மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். வாசிங்க ரோமர் 8:8 வாசிங்க. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் வேர்ட் கவனிங்க. மாம்சத்திற்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் பக்கத்துல கேளுங்க, நீங்க மாம்சத்துக்கு உட்பட்டு இருக்கிறீங்களா? நீங்க தேவனோடு இருக்கிறீங்களா? நீங்க மாம்சத்துக்குள்ள உட்பட்டு இருக்கிறீங்களா? அப்படிதான் சொல்றோம், அப்படிதான் இருக்கிறோம். ஆனா சில காரியம் வரும்போது மாம்சத்துக்குள்ள போயிடும். பிசாசு என்ன பண்றான்? ரெடியா வெயிட் பண்றான். அப்படியே ஒரு பைபாஸ் ரோட்ல போகும்போது போட்டிருப்பாங்க, நெக்ஸ்ட் டோல்கேட் 1 கிலோமீட்டர். என்ன பண்ணே இப்பவே ஃபாஸ்ட் ட்ராக் காசு தானே பாத்துவோம், இல்ல கட்டி ஆமா 2 மடங்கு எக்ஸ்ட்ரா கட்டணும் அப்படின்ற மாதிரி பிசாசு என்ன பண்றான்? நம் வாழ்க்கையில எல்லா காரியமும் நிறைந்திருக்காதபடிக்கு சில மாம்சத்தின் காரியங்களை, சில மாம்சத்தின் வார்த்தைகளை, சில மாம்சீக மனுஷர்களை. ஆமென். அல்லேலூயா. உலகத்துல எனக்கென பிறந்தவன் இவதான், இல்ல எனக்கென பிறந்தவன் இவதான் அப்படின்னு யாரும் கற்பனை பண்ணாதீங்க. நான் ஒரு முறை வார்த்தை சொன்னீங்க, எத்தனை பேர் நீங்க வீட்டுல போய் அதை நீங்க அதிகம் யோசித்தீங்கன்னு தெரியல. இந்த உலகத்துல யாருக்கு நம்ம முக்கியமும் இல்லை, உலகத்துல யாருக்கு நம்ம சிறப்பானவர்களும் இல்லை. ஆனா நம்ம விரும்புவோம், என்ன விரும்புவோம்? ஒரு கல்யாணத்துக்கு போகும்போது நம்மள எல்லாரும் என்ன பண்ணோம்? சிறப்பா பார்க்கணும், அப்படிதானே? பூரா போட்டு கல்யாணம் நம்ம புது போட்டு கட்டி போவோம். காரணம் என்ன? என்ன பண்ண எல்லாரும் புது ட்ரெஸ்ல போகணும், என்ன பார்க்கணும் எல்லாம். பிரைஸ் எல்லாம் மிட்டாய் கலர்ல ட்ரெஸ் போட்டு போனோம்னா எல்லாரும் நம்மள பார்ப்பாங்க, அப்படிதானே? ஒரு மிட்டாய் கலர்ல ஷர்ட் போட்டு போய் பாருங்க, எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? ஒரு கடைக்கு போறீங்க, ஒரு ஒரு டார்க் கலர் ஒன்று இருக்கும், நம்ம பார்த்ததுமே ஐயோ வேணாம்னு சொல்லுவோம். ஆனா அதே யாரோ ஒருத்தருக்கு பிடிச்சதா இருக்குது பாருங்க. கர்த்தர் அழகா சொல்றாரு பாருங்கள், ஆபிரகாம் விசுவாசத்தில் ஒருபோதும் பலவீனப்பட்டே போகல. சொல்லுங்க, எனக்கென முன்குறித்திருக்கிற காரியங்களை எனக்கு நிச்சயமாய் செய்வார். அல்லேலூயா. அந்த விசுவாசத்தோடவே நம்ம வீடுகளுக்கு போகணும், அந்த விசுவாசத்தோடவே வாழணும்.
ஆண்டவரே எனக்கு என்று நீர் எதை முன்குறித்து வைத்திருக்கிறீர்? அவர் கொடுக்கிற காரியத்தை ஒருவராலும் ஒரு காலம் தடைபடுத்தவே முடியாது. பேசலாம். ஒரு ஊழியர் திரும்பி அவருக்கு ஏற்கனவே 3 பெண் குழந்தைங்க. 4வது கண்டிப்பா ஆண் வந்தா பறக்கும் சொல்லிட்டு ஆண் வந்தா பறக்கும் அப்படின்னு நினைச்சாரு பாருங்க. பிரசவத்தை பார்த்தா 4வதும் பெண் குழந்தை. ஒரு 10 நாள் பாஸ்டிங் போடாது. எதுக்கு 10 நாள் பாஸ்டிங் தெரியுமா? பெண் குழந்தை ஆண் குழந்தை வாரத்துக்கு இல்ல, 10 நாள் பாஸ்டிங் ஏன் போட்டுருக்கு? ஏன் ஆண்டவரே பெண் குழந்தை போட்டுச்சு? ரெண்டு சொன்னாரா, மரமண்ட கொடுத்து வச்சு சந்தோஷமா இருக்க கத்துக்கு சொல்லு. பக்கத்துல நீங்க வாழ்க்கையில இருப்பதை வச்சு சந்தோஷமா இருங்க, நிறைந்திருங்க, கர்த்தருக்குள்ள நிறைத்து நடத்துவார். பாருங்கள், ரோமர் 8ஆம் அதிகாரம் 1 மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. மாம்சம் உலகத்தோடு கரைபட்டு போகிற ஒரு மாம்சத்தின் கிரியை. பாருங்கள், 1வது வாசகம் 8:8 மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். அவர் நம்மை ஆசீர்வதிக்கவும் பெருக செய்யவும் எல்லா காரியத்திலே ஒரு சாட்சி ஜீவியத்தை எல்லாருக்கும் மத்தியிலே இருக்க விரும்புகிறார். ஆனால் நடக்கிற காரியம் என்ன பாருங்கள், ரோமர் 8:1 மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே யார் நடக்கிறார்களோ அவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. நம்ம யாரை அதிகமா நேசிக்கிறோமோ அவங்களையே நேசிக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்ல. நம்ம யாரை பிரியப்படுத்த பிரியமில்லாத காரியம் செய்கிறோமோ அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. மாம்சத்தின்படி நடவாமல். இந்த மாம்சத்தின் அர்த்தம் என்ன? ரட்சிக்கப்பட்டவன், மெயினா அபிஷேகப்பட்டவன் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் செய்யும் போது அவன் மனசாட்சியில ஒரு குத்துதல் உண்டாகும். பேசலாம். எத்தனை பேருக்கு உண்டாயிருக்குது மனசாட்சியில? சினிமா தியேட்டர்ல காலை வச்சா மனசாட்சி குத்தணும், அப்பதான் நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னு அர்த்தம். பேசலாம். ஏமே குத்துதா? எத்தனை பேர் மனசாட்சி குத்துது? சாயங்காலம் 6 மணி ஆனதும் 6 மணிக்கு எப்படி போடுறாங்க தெரியலையா? இந்த நாடகம் 6 மணி நாடகத்தை போட்டு உட்கார்றன்னா மனசாட்சி குத்துச்சுன்னா கர்த்தர் உன்னை அபிஷேகத்தை நிறைத்து வைத்திருக்கிறார் என்று அர்த்தம். உன் சொந்த குடும்பத்தை நல்ல நேசிச்சு போஷித்து காப்பாத்தனா நீ ஆவிக்கு நடக்கிற என்று அர்த்தம். கேளுங்க பக்கத்துல, எத்தனை பேர் நீங்க உங்க சொந்த குடும்பத்தை நேசிக்கிறீங்க? ஒரு அம்மா ஒரு 55 வயசு மேல இருக்கும். அந்த அம்மா பேரம் எதிர இருந்துச்சு. அந்த அம்மா சொல்லுது அழுதுட்டேன், நேற்று சண்டையா? சந்தோஷம். அந்த அம்மா சொல்லுது, என்ன ஐசிஎஃப் மாப்பிள்ளை கேட்டாங்க, ஐசிஎஃப் மாப்பிள்ளைக்கு கேட்டாங்க. அப்ப அந்த பிஎன்சி மில் ஒரு மில் இருந்துச்சு பாத்தீங்களா? பிஎன்சி மில்ல மேக அதிகாரியா இருந்த அவரு கேட்டாங்க. அப்படியே பார்த்தேன், ரைட்டு, இதெல்லாம் போய் கடைசியில் இருந்தாலும் மாட்டிக்கினேன், நான் முடிக்கிறேன். அப்போ என்ன கண்டுபிடிச்சது நானு? 55 வயசு ஆகி வரைக்கும் இந்த அம்மா வாழ்க்கையில இன்னும் முழுமையடைய இல்லை. பழையவைகள் ஒழிந்து எல்லாம் புதியவைகளால் எல்லார் லைஃப்லயும் எல்லாம் கவனிங்க. இதை நீங்க எடுத்துக்கிறாலும் சரி, இங்க விட்டு போனாலும் சரி, சில ரகசியங்களை மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. சொன்ன பக்கத்துல சில ரகசியங்களை மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. பேசலாம். திருமணம் புதுசுல சில பிள்ளைங்க என்ன பண்றோம், நிச்சயம் பண்ணதுமே கோல் எல்லாத்தையும் ஆல்ரெடி வேணுது. என்ன அவரு ப்ரப்போஸ் பண்ணாரு, எனக்கு ப்ரப்போஸ் பண்ணா தெரியும். நான் காலேஜ் படிக்கும்போது நான் யாரையும் ப்ரப்போஸ் என்ன பண்ணல, ஏத்துக்கல. உலக அழகன் உண்டை உனக்காகத்தான். இது என்ன ஆகும்? அப்படியே நினைச்சுட்டு இருக்கோம். கல்யாணம் ஆகி ஒரு 6 மாசம் ஆக பாருங்க, ஒரு சின்ன ஒரு மனகாசு வரும். அப்பவே போன்ல இத்தனை பேருக்கு ப்ரப்போஸ் பண்ணான்னு சொன்னவங்கள வரும். சொல்லுங்க பக்கத்துல சில ரகசியங்களை மனசுக்குள்ள அமைதியா வச்சுக்கங்க. ஹல்லேலூயா. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானித்து ஆராய்ந்து செயல்படுகிறான். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமா, பைக்ல உட்கார்ந்து அப்படியே ஊந்து போறாங்க, குச்சி போறாங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். என்ன அர்த்தம்? they are the newly ரெவர்ட் போனிங் தெரியல. நீ சிரிப்பா வராமலாம் பாக்கும்போது அப்படி கேட்கச்சுமா உட்கார்.
யாக்கோபு தேவ மனுஷன் புடிச்சது மாதிரி, நீ விட்டால் நான் உம்மை விடுகிறதில்லை. நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை எல்லாவற்றையும் நிரப்பி நடத்துவார். மாம்சத்தின்படி நடக்காதீங்க, மாம்சத்தின்படி நடக்காதீங்க, மாம்சத்தின்படி பேசாதீங்க, மாம்சத்தின்படி சிந்திக்காதீங்க. ஆமென். இயேசுவின் பின்னே போகத்துணிந்தே பின்னோக்கே நான் பின்னோக்கே நான். ஒருவேளை தாவீது கோலியாத்துக்கு முன்னதாக, நான் ஒரு முறை சிங்கத்தை கொன்னேன், கரடியை கொன்னேன், நான் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா, ஆள் தான் பார்க்கறதுக்கு இவ்வளவு உண்டு அப்படின்னு போயிருந்தாருன்னா, கோலியாத்து சும்மா கிள்ளி போட்டு இருப்பான். அப்படிதானே? என்ன சொல்ற பாருங்க, அவன் நிந்திக்கிற சேனைகளின் கர்த்தர் நாமத்தில் நான் வருகிறேன். மாம்சம் சுட்டரிக்கப்பட வேண்டும். சொல்லுங்க, மாம்சம் சுட்டரிக்கப்பட வேண்டும். சில மாம்சிகங்கள் அதிகமா கிரியை செய்யும். பாத்துட்டீங்களா? ஒரு நாள் வந்து பேசுது, கர்த்தர் பேசுகிறேன், மெசேஜ் வேகமா போயிட்டு இருக்குது. ஒரு அம்மாவுடைய பேரன் இங்க இருந்து கத்தலாம், அங்க நேடி பாரு பண்ண குழந்தை கத்துது. எப்படி யோசித்து பாருங்க. அப்படியே நிறுத்திட்டு ஒரு மோர மறைச்சேன். அதான் மாம்சம், அதான் அதான் மாம்சம். என் குடும்பம், என் புள்ள, என் பேரன், என் பேத்தி, நான் வருகிற காரியம் எல்லாம் மாம்சத்தை சார்ந்து விடுகிறது. கர்த்தரோடு இசைந்திருங்கள், எல்லாவற்றினாலே அவர் உங்களை நிறைத்து நடத்துவார். வேலை ஸ்தலத்தில் கூட மாம்சீகமா யோசிக்காதீங்க, மாம்சீகமா சிந்திக்காதீங்க. குடும்பத்தில் இருக்கிற எல்லா மாம்சீக திராவிகளை விரட்டுவோம். மாம்சீகம் விரட்டப்படும் போது செய்யப்படுகிற காரியம் என்ன தெரியுமா? கர்த்தர் நம்மை பலவீனன் அல்ல, பலவான் என்று சொல்லுவார். தேவ பலன், தேவனுடைய அனுக்கிரகம், தேவனுடைய கிருபை உங்கள் மேல் நித்தமும் தங்கி இருக்கும் போது பாருங்கள், 1 கொரிந்தியர் 15:43 அது பலவீனமாய் இணைக்கப்படும், பலனுள்ளதாய் எழுந்திருக்கும். தேவனாகிய கர்த்தர் நம்மை பலவான்கள் என்று சொல்லுவார். ஆமென். சொல்லுங்க பக்கத்துல, நீங்கள் பலவீனர் அல்ல, நீங்கள் பலவான். அல்லேலூயா. சொல்லுங்க, நீங்கள் பலவீனர் அல்ல, பலவான்கள். சங்கீதம் 40ஆம் அதிகாரம் 2 பாருங்கள், என் கை தாவீதோடு கூட உறுதியாக இருக்கும், என் கால்களை கண்மலையின் மேல் அவர் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்துவார். சொல்லுங்கள், என்னுடைய கைகள் கர்த்தரோடு கூட இணைந்திருக்கிறது, ஆகையால் என் கால்களை கண்மலையின் மேல் உறுதிப்படுத்துவார். நீங்கள் போகும் இடமெல்லாம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உங்களை பெருகப்படுவார். அல்லேலூயா. சொல்லுங்கள், கர்த்தருடைய கை என்னோடு கூட இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்கள் அடிகளை கண்மலையின் மேல் உறுதிப்படுத்தி நிறைவான கிருபை, நிறைவான பாதுகாப்பு, நிறைவான கர்த்தருடைய கரம் இருந்தால் என்னவெல்லாம் நடக்குமோ. கர்த்தருடைய கரம் மோசேயோடு இருந்தது. அவன் பேசுகிறான், தண்ணீர் புறப்பட்டு வருகிறது. அவர் கேட்கிறார், மன்னா விழுகிறது. அவர் ஜெபம் பண்றார், காளைகள் திரளாய் விழுகிறது. அவர் ஜெபம் பண்ணி கோலை நீட்டுகிறார், செங்கல் 2ஆக பிளக்கிறது. அவர் சொல்லுகிறார், வாதைகள் கடந்து வருகிறது. திரும்ப சொல்லுகிறார், வாதைகள் நின்று போகிறது. அதுவே கர்த்தருடைய வாயின் வார்த்தையை எல்லாவற்றினாலும் நிறைத்து வைத்திருப்பதின் ஆசீர்வாதம். அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் நாவையும் உங்கள் வாயையும் கர்த்தருடைய கிருபையினாலே, கர்த்தருடைய பாதுகாப்பினாலே நிறைத்து வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, எதை செய்தாலும் அது தேவநாமத்தின் மகிமைக்காய் நம்ம செய்யணும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நம்ம எல்லாம் பாருங்க, இந்த உலகத்தில் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிற நோக்கம் என்ன? நான் தேவனுக்கு பிரியமாய் வாழ்வதற்காக. அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமான வாழணும். என் ஜீவிய காலம் எல்லாம், என் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம், என் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நிரப்பி எல்லாவற்றினாலே அலங்கரிக்க என் தேவன் இருக்கிறார். நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன? நான் அவருக்குள் என் மாம்சத்தை வெறுத்து, தாவீதோடு கூட கர்த்தருடைய கை எப்படி இருந்ததோ, அவனை எப்படி தேவன் நிலைநிறுத்தினார், அதுபோல என்னையும் அவர் நிறுத்துவார். ஆமென். நீங்கள் சோர்ந்து ஒருபோதும் உட்காரவே மாட்டீங்க. சோர்வான சமயங்களில், தளர்ந்து போன இடத்துல விசுவாசிகள் கர்த்தருடைய கரம் உங்களை நிறுத்தும். ஆமென். எலியா சொல்றார், போதும் ஆண்டவரே, போதும் ஆண்டவரே, இந்த ஊழியம் போதும். ஆகாப் ராஜா என்னை கொல்ல பார்க்கிறான், போதும், என்னை எடுத்துங்க ஆண்டவரே. எப்போ எலியா போதும்னு சொன்னாரோ அப்பொழுதே எலியாவின் ஊழியம் முடிந்தது. போதும் சொல்லுவீங்க. ஆமென். ஆண்டவர்கிட்ட மட்டும், ஆண்டவரே எனக்கு இது போதும்னு பண்ணாதீங்க, சொல்லவே சொல்லாதீங்க. நான் இன்னும் பெருகணும் ஆண்டவரே,
எனக்கு ஆசீர்வாதம் உண்டாகணும், எங்கள் சந்ததிகளை இன்னும் பெருக பண்ணும், எங்கள் ஆத்மாவுக்குள்ளே இன்னும் பலத்தை நீ பெருக செய்து நிரம்பி இருக்கிட்ட ஆண்டவரே. பாருங்க சொல்லுவாங்க, உலக சொல்லுவாங்க, அரைகுடம் என்ன பண்ணும், தள்ளும், நிறைகுடம் தள்ளும்பா. நான் சொல்லுகிறேன், கர்த்தர் நம்ம எல்லாம் நிறைகுடமாய் வைத்திருக்கிறார். நிறைந்திருக்கிற ஆசீர்வாதம், அல்லேலூயா, நிறைந்திருக்கிற நன்மை, நிறைந்திருக்கிற தயவு, நிறைந்திருக்கிற கிருபை. கர்த்தருக்கு மட்டும் பயப்படுங்க, மனுஷனுக்கு பயப்படாதீங்க. பேசலாம், அநேகர் மனுஷனுக்கு பயப்பட்டு இருப்பாங்க. நிறைய பேர் பாஸ்டருக்கெல்லாம் பயப்படுவாங்க, பார்த்துருக்கீங்களா? சர்ச்சுக்கு ஊழியக்காரருக்கு பயங்கரமா பயப்படுவாங்க. ஆனா ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாங்க, பயப்பட மாட்டாங்க. ஒருத்தர் ஜெபம் பண்றாரு, ஒரு சகோதரர் ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே நீ நல்லவர் போதுமானவர் எல்லாம் ஜோடி முடிச்சு சொல்றாரு. இந்த தாடிகார் மட்டும் மனசு வச்சாருன்னா இந்த காரியம் ஆயிடும் பிரதர். தாடிகார் மனசு வைக்க மாட்டாரு. தாடிகாரன் ஒருவேளை அவங்க கம்பெனில யாராவது மேனேஜரை சொல்றாரோ அப்படின்னு சொன்னாங்க, யாரு தாடிகாரனா? அவர் தான் இயேசுநாதர், அவர் தான் இயேசுநாதர தாடிகாரர் அப்படின்றாரு. நான் சொல்றேன், கர்த்தருக்கு பயந்திருக்கிறேன். கர்த்தருக்கு பயப்படுதல நம்ம ஜீவியத்துல நம்முடைய ஆயுசு நாட்களையும் நமக்கு இருக்கிற நன்மைகளை அது பெருக பண்ணும். திரும்ப சொல்லுகிறேன், கொண்டாட்டங்கள் வரும்போது கர்த்தருக்குள்ளே பயந்திருக்கிறேன். அல்லேலூயா. மகிழ்ச்சிகள் வரும்போது கர்த்தருக்குள்ளே பயந்திருங்கள். ஒரு விசேஷம் செய்யும் போது இந்த மூணு அண்ணாச்சி பழம், 3 சாத்துக்குடி அதை விற்கிறது விட்டுட்டு சமீபத்தில் ஒருத்தர் நோட்டீஸ் வச்சா பாருங்க, எங்களுக்கு வந்து சிறப்பா வச்சாங்க தெரியுங்களா? ஒரே ஒரு ஆப்பிள், ஒரே ஒரு ஆரஞ்சு. ஆனா இதுல ஒரு பாருங்க, சொல்றேன் தப்பு இல்ல. ஆனா அன்னைக்கு அவங்க வச்சிருக்க கொஞ்ச நேரத்திலேயே அந்த 1/4 கிலோ ஸ்வீட்டும் ஆப்பிள் ஆரஞ்சு காலி. அப்பதான் நான் யோசித்தேன், கொஞ்சம் நிறைய வந்தா திரட்டி போகும் போல. அதுக்காக இவங்க யோசனை பண்ணிடுறாங்க, கொஞ்ச நேரத்துல காலி, ஸ்வீட் பாக்ஸ்லாம் காலி. அந்த ஆரஞ்சு ஒரு மாதிரி இருக்கு பாருங்க, நம்ம யாருமே விரும்ப மாட்டாங்க பாருங்க, ஜூஸ் போடுற ஆரஞ்சு அது சும்மா கிடைக்கும். அது பார்த்தா அதை உரிச்சு காலி, ஆப்பிள் காலி, வாழைப்பழமா காலி. நான் சொல்லுகிறேன், நிரம்புகிற ஆசீர்வாதம் உண்டு. குறைவுகள் வரும்போது, குறைந்திருக்கும் போது அதையும் நாம் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் போது நிரம்புகிற நன்மை நம்மை தேடி வருகிறது. ஆமென். அல்லேலூயா. பாருங்க காண ஒரு கல்யாணத்துல அவருக்கு தெரியும் இன்னைக்கு திராட்சை சமங்க ஒருவேளை குறைபட்டு போகணும்னு தெரிஞ்சிருக்கும். ஒரு இடத்துல கரெக்டா ஸ்பாட்டுக்கு போறாரு. எங்க அதிகமான பாவம் இருக்குதோ அந்த கிருபை பெருகிறது போல, எங்க குறைவு இருக்கிறதோ அந்த கர்த்தருடைய நிறைவான கரம் அது அசாதாரணமாய் கடந்து வருகிறது. ஆமென். அல்லேலூயா. அவர் சொன்னார் பாருங்கள் தெளிவாக, கடைசி யாத்திராகமம் 7ஆம் அதிகாரம் 13 பார்வோன் இருதயத்தை அவன் கடினப்படுத்தினான். பார்வோனின் ஆவி ஒருபோது நமக்குள்ளே வேண்டாம். ஆமென். எத்தனை பேர் வாழ்க்கையில நிரம்பி இருக்கிற கண்மலையாம் இருக்க வேண்டிய விரும்புகிற ஒவ்வொருக்குள்ளே இருக்க வேண்டிய ஒரு வார்த்தை என்ன? பார்வோனின் ஆவி எனக்கு வேண்டாம். ஆமென். அல்லேலூயா. பார்வோனின் ஆவி என்ன ஆவி? தடை பண்ணுகிற ஆவி, சோர்வின் ஆவி. அவன் சொல்றான்ல, என்ன சொல்றான் பாருங்க, நீங்க எல்லாம் போங்க, உங்கள் ஆடு மாடு இங்க இருக்கட்டும். சரி, ஆடு மாடுகளை கொண்டு போங்க, உங்கள் மனைவி மக்கள் இங்க இருக்கட்டும். அவன் என்ன விரும்புறா? உங்க இருதயம் எங்கதான் இருக்கணும் கடைசி வரைக்கும்? எகிப்திலேயே இருக்கணும். பாருங்கள், மோசே சொல்றாரு, இல்ல அப்படி அந்த ஊருக்குள்ள இங்க நிற்பது இல்லை. அதுவே நிறைவான ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. சொல்லுங்க, எல்லா காரியத்தில நான் நிறைந்திருப்பேன். பார்வோனின் ஆவியை நான் கட்டுகிறேன். லேவியராகமம் 20:24 பாருங்கள், தேவனாகிய பாலும் தேனும் ஓடுகிற நல்ல தேசத்துல நம்ம கொண்டு போய் சேர்த்து நம்மை நிறைத்தவர் நடத்துவார். ஆமென். அல்லேலூயா. உலகத்திலேயே பாத்தீங்கன்னா ஒரு ஹை குவாலிட்டி மெயினா கார், உலகத்துல ஹை குவாலிட்டி கார் எல்லாம் ரிலீஸ் பண்றாங்கன்னா துபாயில தான் ரிலீஸ் பண்ணுவாங்க அதிகமா. காரணம் என்ன? அங்குதான் உடனே வாங்குவதற்கு மக்கள் அங்கே இருக்கிறாங்க. பாருங்க, சிறப்பான ஒரு தேசமா துபாய் என்ன பண்ணுது, செயல்படுது பாருங்க. அதே போல நான் சொல்கிறேன், தேவனாக சொல்றாரு, வாழ்க்கையில உன்னை நான் பாலும் தேன் ஓடுகிற நலமும் விசாலமான நல்ல தேசத்துல கொண்டு போய் நிறுத்துவார். நாம் என்ன செய்யணும்? மாம்சத்தை வெறுத்து எல்லாவற்றையும் நிரப்புகிற தேவனை நோக்கி நம்ம பார்க்கணும். ஆமென். பாருங்க, அடிக்கடி சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தை மறந்துடாதீங்க. சொல்லுங்க பார்க்கலாம். திருமண காலேஜில் பாவின் வழியில் அடுத்த பரியாசக்காரர்கள், அடுத்தது அவன் எப்பேற்பட்டவன், நீர்க்கால் ஓரமாய் தற்காலத்தில் இருக்கிற அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென்.
சொல்லுங்க, கையை பார்த்து சொல்லுங்க, நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென். அன்னைக்கெல்லாம் பெரிய பிளஸ் பண்ணாங்க, 16 பெற்று பெருவாழ் வாழ்க. ஆமென். நீங்க கூட ஒரு திருமணத்துக்கு போறீங்களா, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறீங்களா, ஒரு நிச்சயத்துக்கு போறீங்களா, மனதார வாழ்த்துங்க, மனதார வாழ்த்துங்க, மனதார வாழ்த்துங்க. ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை நீங்க என்ன பண்ணுங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நீங்க என்ன சொல்லி ஆசீர்வதிங்க தெரியுமா? இந்த வார்த்தையை சேர்த்து, ஆண்டவரே எங்களை நீ நிறைத்து நடத்தினது போல இவர்களை அப்படியே நடத்துங்க ஆண்டவரே. ஆமென். தைரியமா இருக்கிற பசங்க கூட கல்யாணத்துல அந்த கடைசி அந்த நேரத்துல என்ன பண்றாங்க, அந்த பயம் இல்ல பேசலாம். ஆமா, சமீபத்தில் கூட பாத்தீங்கன்னா ஒரு கல்யாணத்துல அந்த திருமணங்களை கட்டும்போது அந்த மாப்பிள்ளை அந்த பொண்ணு கேட்கற தாலி கட்டவா வேணாமான்ட்டு யூடியூப்ல பாத்தீங்களா யாராவது? கட்டவா வேணாமா, பர்மிஷன் கேட்கற, கட்டவா வேணாமா, அந்த பொண்ணு யோசித்து கட்டி தொலையும் அப்படின்னு. நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுக்கு குடும்பமா இருந்திருக்கிற நோக்கம் என்ன? நீங்கள் நிறைந்திருக்கும்படி. அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு நல்ல பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். பிள்ளைகளை தேவ ஞானத்தினால கர்த்தர் நிரப்புவார். கர்த்தருக்குள்ள வளங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற ஞானத்தின் ஞானம் எங்க பெறுகிறது? பிரைஸ் தி லார்ட். ஆமா, பிரைஸ் தி லார்ட். ஆமா, நிறைய முடி இருக்கிறதுனால ஞானம் வராது. என்ன போய் முடி வெட்ட கத்துக்கோ. நயா நிறைய முடி வச்சுக்கிறவங்களே ஸ்கூலுக்கு போறவங்க நல்லா முடியை வெட்டி அது ரீசன் நம்ம பார்க்கும் போதே ஒரு blessing பீப்பிளா தெரியும். ஆமென். சொல்லுங்க, உங்களை பார்க்கும் போதே என்ன மாதிரி சொல்லுங்க, உங்களை பார்க்கும் போதே ஒரு blessing-ஆன பீப்பிளா தெரியுங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சரி, உங்களை பார்க்கும் போதே ஒரு மன திருப்தி வரும். அல்லேலூயா. ஆமா, நம்ம யாரும் சந்தோஷமா வாங்கன்றாங்களா, நீ அங்க அப்படி போட வாங்கன்ற, நீ என்ன பண்ணா வந்துட்டோம் எப்படி வாங்கன்றாங்களா, வந்துட்டோம். பிரைஸ் தி லார்ட். வந்து சொல்றேன், ஹாஸ்பிட்டல் விசாரித்து போன பாருங்க, ஐயா முகத்தை கொஞ்சம் மாத்தி கொடுங்க அப்படின்னா, ஹாஸ்பிட்டல்ல போய் போனோமா முகத்தை சொல்ல பாக்குற நடிப்பு தெரியாது, நடிப்பு எங்களுக்கு நடிப்பு தெரியும், நடிப்பு தெரிஞ்ச வாழ்க்கையில நடிப்பு நமக்கு வேணவே. உலகத்துல ரொம்ப ஃபன்னியஸ்ட் பீப்பிள், ரொம்ப நகைச்சுவை, உலகத்துல நம்பர் 1 காமெடி ஆர்டிஸ்ட் சார்லி சாப்ளின் இருந்தார்ல. சார்லி சாப்ளின் அவரை மாதிரி காமெடி ஆக்டரே கிடையாது. கடைசியில பாருங்க, அவருக்கு வாரிசே இல்ல, குடும்பமே இல்ல போச்சு. உலகத்திலேயே மியூசிக் ஆல்பத்துல நம்பர் 1 கிங் ஆஃப் கிங் மைக்கேல் ஜாக்சன், அவருக்கும் வாரிசே இல்ல. காரணம் தெரியுமா? அவர்கள் உலகத்தின் மாம்சீகத்தில் அந்த லௌகிக இச்சைகளை எல்லாம் விரும்பினார்களே தவிர தங்கள் ஜீவியத்துல கிறிஸ்து என்கிற மாபெரும் அன்பை மறந்து போனபடினாலே. ஆனா நம்ம அப்படி இல்லை. நம்மை கொண்டு தேவன் எல்லாரையும் நிறைத்து நடத்துகிறார். அல்லேலூயா. கூட ஃபோன் பண்ணி ஒருத்தர் கேட்கறாங்க, ஐயா பிரசவ வலி ஜெபம் பண்ணுங்க, நான் விரும்புற பிள்ளை பிறக்கணும். நம்ம என்ன சொல்றோம், ஆண்டவரே அவன் விரும்புற பிள்ளைய தாவே நீங்க கொடுங்க ஆண்டவரே. கர்த்தர் அப்படியே கொடுத்துட்டு அவங்க என்ன விசுவாசிக்கிறாங்க, கர்த்தரே எங்களுடைய வாயின் வார்த்தைகளை அவர் நிறைவேற்றி. நான் ஒவ்வொருத்தரும் சொல்லுவேன், ஐயா நீ சொன்ன மாதிரி சொல்ல, நான் சொன்ன மாதிரி இல்ல, ஃபர்ஸ்ட் நீ சொன்ன மாதிரி தான் உன் வார்த்தைப்படி உனக்கு, அப்புறமா தான் என்ன வச்சுக்கோ, 90% நீ 10% என்ன வச்சுக்கோ. ஆமென். ஐயோ நீங்க சொல்றதுனால தான் உடனே அப்படி சொன்னாலே நமக்கு என்ன படிச்சிரும், தலையை தடவி பாருங்க, தடவி பாருங்க, எனக்கு கொம்பு பிறகு முளைக்கல. ஐயா கிறிஸ்துக்குள்ள கொம்பு மட்டும் தான் பண்ணக்கூடாது, முளைக்கவே கூடாது. கொம்பு முளைச்சுதுன்னா